ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி நல்லபடியாக போச்சா? குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க? நாளைக்கு ஸ்கூலுன்னு நினைக்கிறேன். லீவாக ஸ்கூலான்னு தெரில. என் பையனை கேட்டால் தான் தெரியும். நான் உங்களுக்கு பேசணுன்றக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். முருகர் பக்தர் அவ்வளோ பேருக்கும் நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாருக்குமே நடக்கும். ஓகேவா? கஷ்டம் வர்றது இயல்புங்க, எல்லாருக்குமே வரும். ஆனால் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் இல்லைங்க. அவ்வளோ பெரிய சாதனையும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் என்ன வேணாலும் பேசிக்கிடுவாங்க. தனியாக ஒரு பொண்ணு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? உண்மையிலே நான் இந்த சேனல் வச்சுருக்கிறது கூட எத்தனை பேருக்கு பிடிக்கலன்னு தெரில. ஐயோ, நம்மளை வீட்டுக்குள்ளே பிடிச்சி போட்டு சம்பாரிச்சிருவாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்கள பிடிச்சி போட்டு சம்பாதிக்கணும் நம்மளுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. நம்மக்கிட்ட திறமை இருக்குது. என்னோட முருகன் இருக்கார். அவர் எந்த நாளும் என்னைய ஜெயிக்க வைப்பார், ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். இதைத்தான் நான் எப்போவுமே நினைப்பேன் என் மனசில். ஏன்னா நான் படிக்கலைங்க அவ்வளோவா. எனக்கு சொந்த பந்தம் இருந்தும் இல்லாத மாதிரி தான். கூட பிறந்தவங்களும் அதே மாதிரி தான். இவங்களெல்லாம் யாருமே இல்லாமல் தனியாக ஒரு பொண்ணு ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைங்க. இந்த உலகத்தில் யாரும் என்னென்னமோ நம்ம சொந்தமும் இருக்காது. யாரோ ஒருத்தவங்க நம்மளை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நான் என் மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டு இருந்தேன்னு வைங்களேன், என் குழந்தைங்களை நல்லபடியாக நான் வளர்க்க முடியாது. எப்போவுமே ஜெயிக்கணும். அந்த ஒரே ஒரு விஷயந்தான் என் வாழ்க்கையில். கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஜெயிக்காமல் நான் சாக மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். ஓகேவா? ஜெயிச்சாதான் நம்ம எப்படிப்பட்ட ஆளுன்னு இந்த உலகத்தை புரிய வைக்க முடியும். ஓகேவா? பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.